சென்னையில் 4 இடங்களில் பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் 4 இடங்களில் பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டாஸ்மாக் தலைமையகத்தை நோக்கி புறப்பட்ட தமிழிசையை வீட்டில் தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சென்னையில் 4 இடங்களில் பாஜகவினரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். டாஸ்மாக் தலைமையகத்தை முற்றுகையிட சென்னை எழும்பூர் RR மைதானத்தில் கூடிய பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டாஸ்மாக் தலைமையகத்தை நோக்கி புறப்பட ஒன்று கூடிய பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் சென்னை தரமணியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் 4 இடங்களில் பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டாஸ்மாக் தலைமையகத்தை நோக்கி புறப்பட்ட தமிழிசையை வீட்டில் தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் தலைமையகத்தை முற்றுகையிட சென்னை எழும்பூர் RR மைதானத்தில் கூடிய பாஜகவினரை போலீசார் கைது செய்துள்ளனர். டாஸ்மாக் தலைமையகத்தை நோக்கி புறப்பட ஒன்று கூடிய பாஜக நிர்வாகிகள், தொண்டர்களை சென்னை தரமணியில் போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினிஷ் சரவணன் வழங்கிட கேட்கலாம். வினிஷ், வணக்கம். சென்னையில் 4 இடங்களில் பாஜகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை பகிரலாம். தமிழகத்தின் மதுபானத்துறை, அதாவது டாஸ்மாகில் ரூபாய் 1000 கோடி ஊழல் என அமலாக்கத்துறையினுடைய இந்த அறிக்கையை கண்டிக்கக்கூடிய வகையில சென்னையில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்த முயன்ற பாஜகவினர் 4 இடங்களில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தமிழக பாஜக தலைமை சார்பில் இன்றைய தினம் சென்னை RR ஸ்டேடியத்தில் இருந்து எக்மோரில் இருக்கக்கூடிய தாளமுத்து நடராசன் மாளிகை, அதாவது டாஸ்மாக் தலைமையகத்தை நோக்கி பேரணியாக சென்று அங்கு முற்றுகையிட என்பதாக ஏற்கனவே தமிழக பாஜக சார்பில் திட்டமிட்டிருந்தாங்க. இந்த போராட்டத்தை நடத்த முயன்ற பாஜகவினர் பல்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை சாலிகிராமத்தில் கூடிய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை டாஸ்மாக் தலைமையகத்தை நோக்கி புறப்பட்ட போது அவரை வீட்டில் தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதே போல RR மைதானத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க பாஜக திட்டமிட்டிருந்தார்கள். RR மைதானத்தில் பாஜகனுடைய பல்வேறு இடங்களில் வந்த தொண்டர்கள் பெருமளவில் குவிந்திருந்தார்கள். அங்கு போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் போலீசார் அங்கிருந்த நிர்வாகிகளையும் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளையும் கைது செய்திருக்கிறார்கள். அதே போல டாஸ்மாக் தலைமையகத்தை நோக்கி புறப்பட முயன்ற பாஜகவினுடைய மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் தன்னுடைய டிநகர் இல்லத்தில் இருந்து போலீசார் அவரை கைது செய்து அங்கிருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்தில் அழைத்து வைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் மாநிலம் தழுவிய டாஸ்மாகினுடைய அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடத்த பாஜகனுடைய தலைமை திட்டமிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் RR ஸ்டேடியத்தில் தொடங்கி பாஜக எழும்பூரில் இருக்கக்கூடிய RR மைதானம் நோக்கி பேரணியாக சென்று அந்த டாஸ்மாக் தலைமையகத்தை முற்றுகையிட போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தார்கள். 10:30 மணி அளவில் தொடங்கி இந்த போராட்டம் நடைபெறும் என கூறப்பட்டு வந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக போராட்டம் நடத்துவதற்காக தன்னுடைய இல்லங்களில் இருந்து புறப்படுவதற்கு முன்பாகவே அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மூத்த தலைவர்களும் தங்களுடைய வீட்டு சிறைகளை காவலர் தடுத்து வைத்திருக்கிறார்கள். அதே போல வீட்டிலேயே தடுத்து நிறுத்தி அவர்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் அங்கு திரண்டிருந்த ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் கைது செய்து தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். 4 இடங்களில் பாஜகனுடைய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த கைது நடவடிக்கை தொடர்ந்தாலும் சென்னையை பொறுத்தவரை RR மைதானத்தில் திரண்டிருந்த பாஜக தொண்டர்கள், சென்னை சாலிகிராமத்தில் பாஜகனுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தரமணியில் கூடியிருந்த பாஜகனுடைய தென் சென்னை பாஜக நிர்வாகிகள், சென்னை தியாகராய நகரை பொறுத்தவரை பாஜகனுடைய மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் உட்பட பாஜகனுடைய 2 மூத்த தலைவர்கள், பாஜகனுடைய மாவட்ட நிர்வாகிகள், பல்வேறு தமிழகத்திலிருந்தும் பல்வேறு இடங்களில் வந்த பாஜகனுடைய பிற நிர்வாகிகளையும் போலீசார் கைது செய்து தற்பொழுது அங்கெங்கே இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்கள், தனியார் திருமண மண்டபங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் போலீசார் அவரிடம் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். ஆனால் அவருடைய அனுமதியை மீறியும், அதாவது போலீசாருடைய அனுமதியை மீறியும் நாங்கள் டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்போம், RR மைதானம் வரை எங்களை நோக்கி காவல்துறையினர் அனுமதிக்க வேண்டும் என பெரும்பாலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அங்கே கைது செய்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தவரை பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெறும் என கூறப்பட்டிருந்தது. ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை தற்போது வரை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்தில் இருந்து அவர் புறப்படவில்லை. பாஜகவுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் கைது செய்து கண்டிக்கக்கூடிய வகையில் தன்னுடைய கண்டனத்தை அவர் பதிவு செய்திருந்தார். 10:30 மணி அளவில் அவர் தன்னுடைய இல்லத்தில் இருந்து புறப்படுவார் என கூறப்பட்டிருந்தது. ஆனால் அவர் தன்னுடைய இல்லத்தில் இருந்து புறப்பட்டு செல்லும் போதே அக்கறையில் அங்கு 10க்கும் மேற்பட்ட போலீசார் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருந்தார்கள். அக்கறை சார்ந்த போலீசாரும் அதே போல நீலாங்கரை காவல் நிலையத்தை சார்ந்த போலீசாரும் பேச்சுவார்த்தை நடத்தி திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒருவேளை பேச்சுவார்த்தையை உடன்பாடு ஏற்படாத பட்சத்தில் அவரை அங்கேயே கைது செய்யவும் பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யவும் போலீசார் திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களிலிருந்தும் பாஜகனுடைய நிர்வாகிகள் கைது செய்யக்கூடிய வகையில, கண்டிக்கக்கூடிய வகையில தன்னுடைய கருத்தை அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டிருந்தார். குறிப்பாக
ஜனநாயக ரீதியாக போராட்டம் அறிவித்து முற்றுகை தேதியை முன்னரே அறிவித்தால் தானே உங்களால் இது போன்ற கோழைத்தனமான நடவடிக்கையில் ஈடுபட முடிகிறது. தேதியை அறிவிக்காமல் திடீரென்று ஒரு நாள் தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் என திமுக அரசுக்கு எதிராக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த டாஸ்மாக் ஊழலை பொறுத்தவரை மதுபான பாட்டில்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் மூலமாக 1000 கோடிக்கு மேலாக கணக்கில் வராத பணம் கையாளப்பட்டதாகவும் விற்பனை புள்ளிவிவரங்கள் உயர்த்தி பாட்டில் நிறுவனங்கள் இந்த மோசடியில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பின்னர் இந்த பணம் மதுபான விநியோகத்துக்காக டாஸ்மாக் ஒப்பந்தத்தை பெறுவதற்காக கையூட்டு பயன்படுத்துவதாகவும் அமலாக்கத்துறை அறிக்கையில இது மாதிரியான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் மதுபான தயாரிப்பு நிறுவனங்கள் பெரிய அளவிலான நிதி முறைகேட்டில் ஈடுபடுவதும் இந்த சோதனையின் மூலமாக வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாகவும் உற்பத்தி செலவை கூடுதலாக காட்டுவது போலியான கொள்முதல் ஆர்டர்கள் போன்ற முறையாக திட்டமிடப்பட்ட வழிகளில் மதுபான உற்பத்தி நிறுவனங்களும் மதுபாட்டில் தயாரிப்பு நிறுவனங்களும் இந்த மோசடியை செய்து வந்துள்ளதாகவும் சோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த அறிக்கையை குறிப்பிட்டுதான் பாஜகவினுடைய மாநில தலைமை இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் மாநில தலைமை அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் அலுவலகம் அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகம் அண்ணாமலையை விடுதலை செய். கண்டிக்கின்றோம் 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 முற்றுகையிடுவோம் 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 கோட்டையை முற்றுகையிடுவோம் கோட்டையை முற்றுகையிடுவோம் 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 ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் 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 அராஜக அரசை கண்டிக்கின்றோம். ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் ஜனநாயகத்தை படுகொலை செய்யும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினேஷ் சுரவணன்.